நல்லது பண்ணணும்னு வந்த ஒரு மனுஷனை என்னென்ன பிரச்சனையில மாட்டி விடுறீங்கல்ல நீங்க. செப்டம்பர் 27 கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு. அக்டோபர் 27 அந்த விக்டிம்ஸ் எல்லாத்தையும் இப்ப நான் சென்னையில. நவம்பர் 27 மன்மிகு செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கு இணைஞ்சார். டிசம்பர் 27 ஜனவரி 27 ஜனநாயக கேஸ் வந்துட்டு விசாரணைக்காக ஃப்ரெஷ்ஷா ஹியரிங்காக வந்தது. பிப்ரவரி 27 டிவோர்ஸ் நியூஸ். ஆனா ஒரு மனுஷனை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பிரச்சனை 27ஆம் தேதியே வருதான். அதனால எல்லாம் டார்கெட் பண்ணி பண்றாங்களா? என்ன நியாயம் அது? இது கரூர்ல என்ன 27ஆம் தேதி நடந்தது, செங்கோட்டையன் 27ஆம் தேதி இணைஞ்சாரு. அவர் வந்து இணைஞ்சதும் அப்ப தப்பான நியூஸ் அது புரியல எனக்கு. அந்த நியூஸ் உண்மையா பொய்யாலாம் எங்களுக்கு தெரியாது. சங்கீதா நீ அதை உண்மையில பண்ணாங்களான்னு தெரியல. அது ஒரு வேலை உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நியூஸ் உண்மையா இல்லையா அப்படின்னு தெரியாது அப்படின்னு எப்படி சொல்றாங்க? ஏன்னா இது வந்து ஒரு கோர்ட்ல சப்மிட் பண்ண ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் எடுத்து தான் பேசுறாங்க. இது வந்து இந்த அவங்க கீழே இருக்கிற அயன் பண்றவர் சொல்றதோ இல்ல பக்கத்து வீட்டுல இருந்த டீ கடைக்காரன் சொல்றதோ கிடையாது. இது வந்து சங்கீதா அவர்கள் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண டாக்குமெண்ட். அதை வச்சுதான் பேசுறது. அதை விட்டுட்டு இது உண்மையா இல்லையான்னு தெரியல அப்படின்னா அது என்ன கதை? அது ஒரு வேலை உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலை உண்மையா நீங்க அதை பண்ணிருக்க கூடாது. அவர் சுத்தி இருக்கவங்க எல்லாம் 1000 துரோகத்தை அண்ணா பார்த்தவர் தான். ஆனா கூட நீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கீங்க. சரியா எலெக்ஷன் டைம் பார்த்து அவருடைய பர்சனலா எடுத்துட்டு வந்து பேசுறது ஒரு விஷயம் தான். விஜயண்ணா, நீங்க எங்க அண்ணன், உங்களை அவ்வளவு சீக்கிரம்லாம் எல்லாரும் முன்னாடி தூத்து போக விட்டுற மாட்டோம்னா. 10 கட்சிகளுக்கு கூட்டணி எத்தனை கட்சிகள் வேணாலும் சேரலாம். தாவேக்காவுடைய ஒரே அடையாளம், ஒரே நம்பிக்கை நீங்க தான். நீங்க உடஞ்சு போயிடாதீங்கண்ணா, நாங்க நம்புறோம். சரி, இது ஏதோ சொல்ல வராங்க, பட் என்னன்றது நமக்கு புரியல.